அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன். பழனி முருகனை நாம போய் பார்க்கறதுல இருக்கக்கூடிய பரவசம் இந்த உலகத்துல எது கொடுத்தாலும் ஈடாகாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கோடி கோடியாக பணம் குவித்து வைத்து பார்ப்பதை விட அந்த கோவனாண்டியாக நின்று கொண்டிருக்கிறானே முருகப்பெருமான், அவனை பார்க்கின்ற அந்த பரவசம் நம்முடைய மனதுல மிக மிக ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இப்ப பக்தர்கள்லாம் எல்லாரும் கோயிலுக்கு வர்றாங்க. அவர் என்ன அலங்காரத்துல இருக்கிறாரு? சாதாரண கோவனாண்டியா உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது தான் எந்த சுகத்தையும் அலங்காரத்தையும் விரும்பாமல் கோடான கோடி இன்பங்களை தருகின்ற ஒரு கருணை கடல் யாருன்னா கந்த கடவுள். வாரியார் சாமிகள் தான் அருமையா சொல்வார், கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள் அப்படின்னு சொல்வார். ரொம்ப அருமையா அந்த வார்த்தைகள் நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போய் தச்சு போய் இருக்கும். நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவனுடைய காலடியில கொட்டுறதுக்கு தான் நம்ம அங்க போயிட்டு இருக்கிறோம். இப்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் நடந்துதான் போகணும். பழனி மலைக்கு நாம நடந்துதான் போகணும். யானை பாதை வழியாக நடந்து மேலே போய் வரிசையா நின்று நாம சாமி கும்பிடுறோம். எந்த விதமான தொந்தரவுகள் கிடையாது. விஞ்செல்லாம் இல்லை. அங்க பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு மட்டும்தான் அந்த விஞ்சு. ஆனா நம்ம யானை பாதை வழியா போய் படியில இறங்கி சாமி கும்பிட போறோம். நம்ம என்ன நினைச்சு போறோம்? முருகா, எனக்கு ஒரு தடவையாவது உன்னுடைய அந்த திருமுகத்தை காட்ட மாட்டையா? நான் இவ்வளவு தூரம் நடந்து வர்றேனே, எவ்வளவோ தொலைவிலிருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்னை நீ தயவு செய்து உன்னுடைய திருமுகத்தை காட்ட மாட்டாயா என்று நாம் ஏங்கித்தான் அவனுடைய அந்த திருமுகத்தையும் திருவடியையும் பார்க்க போகிறோம். உண்மையாக அவன் மீது சிறந்த பக்தி செலுத்துகின்ற அந்த பக்தர்களுக்கு அவன் அந்த திருமுகத்தையோ திருவடியையோ காட்ட தவறுவதே கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா உள்ளம் உருகி போகின்ற அந்த பக்தனுக்கு அவன் ஏமாற்றுவானா? இல்லை. அதனாலதான் கந்தர் அலங்காரத்துல அருமையா சொல்ற, நீ ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னீன்னா அவர் சாதாரணமா மயில் மேல வரும்போது தனியா வர மாட்டாரா, தன்னுடைய மனைவியை சேர்த்து அழைச்சிட்டு வருவாரா. அப்படி அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில தனக்கு அருள் பாலிக்கின்ற தெய்வம் அல்ல, தன்னோடு இருக்கின்ற மனைவியையும் அழைத்து நமக்கு கருணை பாலிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கருணை கடல் யாருன்னா கந்த கடவுள். பழனி முருகனை பார்க்கறதுக்கு நம்ம சொல்லவா வேணும்? நீல சிகண்டியின் மேல் ஏறும் எம்பிரான் கோல குரத்தியுடன் வருவான். என்ன ஒரு அருமையான பாட்டை பாருங்க. நீல சிகண்டினா வேற ஒன்றும் இல்லை, மயில் மேல ஏறி வருவாரா. எப்படி வருவாரா? மனைவியும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு வருவாரா. நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற தெய்வம். வேடிக்கையா திருச்சி கல்யாணராமன் சொல்லுவாரு, இதேதான் வாரியார் அருமையா சொல்லுவாரு. ஏப்பா, நம்ம வச்சிருக்கிற வாகனத்துக்கு பெட்ரோல் போட்டுட்டு போகணும். முருகன் என்ன மயில் வாகனத்துக்கு என்ன பெட்ரோலா போடுவாரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக அடியவர்களுக்கு உதவக்கூடிய தெய்வம் யாருன்னா நம்முடைய முருக கடவுள். அதனாலதான் அந்த கந்தர் அலங்காரத்தில் நம்ம படிக்கிறோம், நீல சிகண்டியின் மேல் ஏறும் எம்பிரான் கோலக்குரத்தியுடன் வருவார். அந்த முருகன் சொன்ன அந்த மெய்ப்பொருளை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இறக்க மாட்டார்கள். அந்த மெய்ப்பொருளை உணராதவர்கள் தான் இறந்து போவார்கள். ஒரு அருமையான ஒரு கருத்தை மையப்படுத்தி அலங்காரத்தினுடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற ஒரு எளிமை தெய்வம் யாருன்னா குழந்தை வேலாயுதனாக இருக்கின்ற, பழனியில வீற்றிருக்கின்ற ஒரு குழந்தை வேலாயுதனாக இருக்கின்ற தெய்வம் நம்முடைய முருக கடவுள். அவனை நீங்கள் மனதார அழையுங்கள், அன்போடு அழையுங்கள். அந்த அன்போடு அழைக்கின்ற பொழுது அந்த கருணை கடல்
நமக்கு என்றைக்கும் அருள் பாலிப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் முருகன் அருளால் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.